மென்டல் ஹெல்த்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஸ்பெக்டிவ் மை செல்ஃப் நான் நினைக்கிறேன். என்னோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்ண நினைக்கிறேன். அண்ட் என்னோட டெசிஷன்ஸ் வந்து would be based on certain circumstances. அது பேஸ்ல தான் நான் அதை எடுத்திருப்பேன். ஸோ பாஸ்ட்டை பத்தி நான் ரெக்ரெட் பண்ணாம ஓகே அந்த சுச்சுவேஷன்ல ஐ ஹவ் டேக்கன் டிசிஷன், இதோட கான்சிக்வன்சஸ் நான் எடுத்துக்கணும் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த பார்ட் ஆஃப் நினைக்கிறேன். பிசிக்கல் ஹெல்த் எடுத்துக்கிற அளவுக்கு மென்டல் ஹெல்த்தும் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் உடம்புல ஏதோ பிரச்சனைனா பார்த்துக்கலாம், பட் மென்டல் ஹெல்த் வந்து நார்மலி பீப்புள் ஆர் அஃப்ரைட் டு ஈவன் டாக் அபவுட் வெளியில யாருக்கும் பேசுறதுக்கு. ஸோ எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட்னா நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் போய் பாருன்னு ஒருத்தவங்க சொல்றதுக்கே வந்து அவங்க அஃபெண்ட் ஆகிறாங்க. ஸோ ஏன்னா ஆக்சுவல் ரீசன் வந்து ஸ்லீப் வராது இருக்கிறதுக்கு வந்து யூ நாட் டேக் மெடிகேஷன் டெம்பரரியா இருக்கலாம். மென்டல் ஹெல்த் வந்து நார்மலி டிஸ்கவுண்டட் நான் நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் மென்டல் ஹெல்த்ன்றது நம்மளோட ஓன் எமோஷன்ஸ் ஆஸ் நம்மளோட ஓன் பர்சனா நம்ம ரெஸ்பெக்ட் பண்றது தான் மென்டல் ஹெல்த். ஸோ உங்களோட மென்டல் ஹெல்த் பத்தி இதுக்கு முன்னாடி யார்கிட்டயா பேசியிருக்கீங்களா? வெரி ரேர்லி எனக்கு தெரிஞ்சு. நம்ம வந்து மென்டல் ஹெல்த் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பர்சன் மேல நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அண்ட் வி ஷுட் பி வெரி ஓப்பன், தே ஷுட் பி ஓப்பன் அண்ட் ஓப்பன் மைண்டட் டு லிசன் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அந்த மாதிரியான பர்சன்ஸ் நம்ம மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் நம்ம வந்து வில் பி அஃப்ரைட் தட் தே வில் ஜட்ஜஸ், நம்ம அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்ற பயத்தினாலே நம்ம இருக்காது நேரத்தில். ஸோ ஓப்பன் மைண்டடா நம்மளும் இருக்கணும், அவங்களும் இருக்கணும். அப்பதான் நம்ம மென்டல் ஹெல்த் பத்தி அவங்ககிட்ட பேசவும் முடியும். ஸோ அந்த டைம் தட் வி ஸ்பெண்ட் ஆன் மென்டல் ஹெல்த் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க.